வாங்க இன்றைக்கி மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. வானொலி கடாயை வச்சுட்டு வெறும் கடாயில் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, மல்லி 2 டீஸ்பூனு, வெந்தயம் அரை டீஸ்பூனு இதெல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டு அதிலே வரமிளகாயும் போட்டு வதக்கி எடுத்து ஆற வச்சுருங்க. அதே கடாயில் கருவேப்பிலையை நல்லா ஒரு கைப்பிடிக்கு மேலே கழுவி அதையும் அதில் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ஆறுனதை ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பொடி பண்ணிக்கோங்க. அதை பொடி பண்ணிக்கிட்டு அதோட இந்த கருவேப்பிலையும் போட்டு பொடி பண்ணுங்கள். பொடி பண்ணிக்கிட்டு அந்த கடாயில் வச்சுருக்கீங்களா, எண்ணெய் விட்டு வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 7-8 பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கருவேப்பிலை இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா அதில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு புளி எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு